கேரளா குட்டிநாடா எங்க ஓட்டி விட்டாங்க இதை அவுத்து விட்டாங்களா அர்த்தம் ஒண்ணு தெரியல எங்க ஓட்டி விட்டான்னு தெரியல ஏடி அக்கா எங்க ஓட்டி விட்டாங்க இதை ஏ பையா கூனா கம்மா செத்து போனா ஏ பையா கூனா கம்மா செத்து போனா ஏ பையா கூனா கம்மா செத்து போனா ஏ பையா கூனா யார் வாங்க மாட்டேங்கிறா ஏய் வா வா இந்த தேவடைய பண்ண எவன்டா இந்த நேரத்துல அவுத்து விட்டான் ஓ இந்த தேவடைய பண்ண எவன் இந்த நேரத்துல அசவார கூட சொல்லிட்டாங்க கபியாட்டியா பரவாயில்லை ஐயோ கிட்டுமா ஓய் கிட்டுமா வந்தா என்ன நேரமா தெரியல ஆமா நான் விட்டு வெளியே கிளம்பி ஒரு 10 அடி கூட வரல வரல வரும்போதே உங்க மாமியா எதிரில வந்தாங்க அப்படியே மாமா எதிர வந்து மாமையில தாலியாத்திர வந்தாங்க அப்ப ஏன்டா ஆல்வி ஏன் சுமங்கல என்னங்கறாங்களே ஏன் நல்லது நடக்குது இந்த நேரத்துல பாறா உனக்கு ஏழரை நடக்குது எனக்கு ஏழ்றியா கண்டிப்பா முந்தானே தின்னு ஏழதானா முந்தானே தின்னு சாட்டில வாங்கி மாலை மாட்டுக்குது அதேதான் தைரியல போயான ஒருத்த ஓடியோ கரகால குத்துறா கேட்காது கேட்டு போட்டு வாங்கணும் அவன் கண்டிப்பா ஒரு அப்படி பொறுத்துருப்பான் அது கேட்டு தெரிஞ்சு நீ சத்தியமா ஒரு அப்படி பொறுத்துக்க மாட்டான் அப்ப எங்க அம்மா 10 பேர் போய் பண்ணாங்க லாபம் ஒண்ணு அடிச்சா ஐயா 2 அடி அடிச்சு விட்டா நடுகாட்டானுக்கு ஆகாது அப்படியா அப்பா அது அவனுக்கு ஆகும் ரெண்டு அடி அடிச்சா நடுகாட்டுக்கு ஆகாது இப்படி வாடா இப்படி வா ஏய் அவனை கீ போடுறது அப்படியே காட்டி விட்டோம் இந்த வேலை அடிய தொலைக்காதுடா கம்மியாட்டிக்கு மரியாதை இல்ல அப்ப நான் கம்மியாட்டியா லாபம் ஒண்ணு அடியா தனியா உங்க அம்மா சனியா யாரம்மா தனியா அடியா மந்திரி சொல்றாங்க அம்மா கந்திரி கந்திரியா காலியா அடிச்சா நீ காலில் தான் அடிப்பேன் நான் எப்ப அடிப்பேன் தெரியுமா சாயங்காலமா அடிப்பேன் அத விடு இப்படி இப்ப எல்லாரும் சொல்லி கொடுத்தா என் தம்பி பாவம் ஆனா சாப்பாடுல போனா 3 இட்லி வைக்கணும்னு சொல்லி சண்டை அடிக்கிறான் ஒரு 2 இட்லி எக்ஸ்ட்ரா கொடுங்க நம்ம கம்பெனி அனைவருக்கும் இந்த சிறுவன் வணக்கம் தெரியாதா
முடியும் அவனெல்லாம். யா, ஆ? எப்படியே மகாராஜா மேல கையை தூக்கணும்னா உடனே எப்படி இருக்கும்? குப்பா. அதான் தப்பு எடுத்து விட்டுணும். காலைல டைம் விட ஏய் காலைல டைம் நீ எப்படின்னு கேட்டேன் என்னடா மகாராஜா அவனாங்க சொன்னான். ஐயா ஓ நீ கையை தூக்கின உடனே வார்த்தைகளை வார்த்தைகளை வேணும். ஓஹோ அமைதியாக விட்டுறணும். ஏய் யார் விளக்கப்படுத்தி விட்டதா? புரிந்து விட்டது. யாராச்சு? பீமஜன 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 விபாஜனே பீமஜனே, ஏய் பீமஜனே. நாங்க பீமஜன என்றா ஊமேஜன அங்க உட்கார்ந்து ஊமஜனே. பீமஜன தான் சொன்னேன். ஏய் சுந்தரம் தருமன் தம்பி. சுத்திர தருமன் தம்பி பீமஜன விபாஜனே அது எப்படி? எப்படிங்க? வந்து யாரும் புத்த பரச்சே கொஞ்சம் வேகமா சொன்னாதான் வேகமா சொன்னா. ஏய் ஏய் சொல்லுங்க. மத்த கறி புத்த பரச்சே மதகாரி முஜா பலத்த. விபாஜனே பீமஜன அது எப்படி? எப்படிங்க? தம்பி 16 யானபலம் அதால ஏலமலா. 16 சிங்கபலம் 10,000 சிங்கபலம். பரித்த பரித்த. கண்டதா விபாஜனே இலக்க முடியா? மதகாரி முஜா பலத்த. மதகாரி முஜா பலத்த. 16 ஏலமலம். 16 ஏலமலம். 10,000 சிங்கபலம். 10,000 சிங்கபலம். படைத்த இவர்தான் பீமஜன. பீமஜன. ஐயப்பா. இவரு 16 பீமஜனா. என்ன டவுட் என்ன அவன சந்தேகம் இல்ல, அவன் தான் அது கேட்க சொன்னான். யாரு? அவன் தான் கேட்க அடிப்பா. அவங்க ஊமைக்கு பார்த்த ஊமை. தம்பி அடி பரச்சே விபாஜனே விபாஜனே. அப்படி பிராந்து பிராந்து. நான் யாரால பிராந்து யாராருக்கு? ஐயா பாண்டுவனுக்கு ராஜாக்கு. குந்துவாஜை மாதாஜை ஐ ராஜாக்கள் தெரிக்கும் ஆமா ஏழு பங்கு பங்காளி இருக்கார்கள் ஆமா, இருக்காரு. ஐ யாரால் பிறந்தார்கள் யாராருக்கு? ஐயா திருநாட்டு மகனுக்கு திருநாட்டு மகனுக்கு. அந்த ரம்மைக்கு பிறந்த பிள்ளைகளோ மொத்தம் ஒரு 100 பேர் 100 பேர். பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமாதேவி மாதாஜாவுக்கு பிறந்தவர்கள் ஐவர் ராஜாக்கள். ஆனா இவருக்கு பங்காளி இருக்கிறாங்க. ஆமா திருநாட்டு மகனுக்கும் ஆமா. அந்த எம்மைக்கும் ஆமா. பிறந்தவர்களுக்கு எத்தனை பேரு? 100 பேரு. நாங்க 5 பேர் மொத்தம் 105 பேரும் ஒரு பெருத்த மயிலாளத்தில் மயிலானத்தில் விளையாடி கொண்டிருந்தோம் விளையாடி கொண்டிருந்தீங்க. விளையாடி நேரத்தில் நேரத்திலே என் தம்பி இருக்கான் பார் ஆமா. சகாதேவன் சகாதேவன். ஆமா அவன் என்ன நினைத்தான் அப்ப அந்த மைதானத்துல பெருத்து ஒரு மாமரம் இருந்தது மாங்கா ஆமா அந்த மாமரத்தை பார்த்தோன்னே அதுல மாங்காய் கனி தொங்கிக் கொண்டே இருந்தது ஆமா அது தொங்கிட்டு நேரத்து அவன் பார்த்தா என் தம்பி சகாதேவன் அந்த கனி மேல பார்த்து ஆசைப்பட்டு விட்டான் ஆசைப்பட்ட உடனே அவன் பார்த்தான் இவன் உட்கார்ந்து மரத்துக்கிட்டு நின்னு எக்கி எக்கி பாக்குறான் அவனால முடியவில்லை நான் என்ன நினைச்சு வெள்ளாடு கொண்டு அவனை பார்த்து என்னடா இது நம்ம தம்பி போய் மாமரத்தை நின்னுட்டு மாமரத்தை ஊத்து பாக்குறானே அப்படின்னு நான் நினைத்தேன் பார். அப்ப அந்த மாங்கனி மேல பார்த்து ஆசை வச்சுட்டான் தம்பி சகாதேவன். அப்ப நான் என்ன செய்தேன் ஏய், என்ன பண்ணாரு ஏழுமலமாச்சு ஆமா. 16 சிங்கமலம் சிங்கமலம். கடத்தால அது மாங்காய் இருக்கு பாரு கிளை அந்த கிளைத்த இழுத்து பிடிச்சு தொங்குனீங்க. தொங்கன உடனே அப்ப மாங்கனி பூரா கீழே வந்து விட்டுது. அவன் சொன்ன ஏய் தம்பி தம்பி. உனக்கு அம்மா மாங்காய் வேணுமோ வேண்டுமோ? பெருச்சுக்கோடா எடுத்துக்கொள்ளு. அப்படி சொல்ல ஏன் தம்பி பெருச்சு கொண்டே இருக்க இவன் பங்காளி தரம் பார் ஆமா. இவனு 100 பேரும் 100 பேரும் 100 பேர் ஓடிறானுங்க மாங்கனி பார்த்துட்டு ஆமா பார்த்துட்டு உடனே இவன் ஓடி பெருச்சானுங்க பார் பெருச்சானுங்க. அவன் ஒரு கலையில ஏறி பெருக்கிறான் ஆமா. அப்ப நான் என்ன செய்தேன் என்ன செய்தீங்க? தம்பி பார்த்தா அண்ணா எனக்கு தேவையான மாங்காய் கனிய நான் பெருத்து விட்டு அது கிளை விட்டுருனா தம்பி அந்த கிளை விட்டும் பார் அவனு 100 பேரும் ரொம்ப ஒரு காலா தூரமா விழுந்து விட்டாங்க எப்படி புரியுதா? அந்த சகாதேவன் மாங்கனி மேல ஆசைப்பட்டு விட்டான். ஆனா அவன் மாங்கனி அவனால பறிக்க முடியவில்லை. அவன் என்ன பீமஜன வந்து அந்த மாங்காய் கனி கீழே அமுக்கிறார் பாரு. அடுத்து மாங்காய் கனி கீழே வந்து விட்டது. அந்த சகாதேவன் தேவையான மாம்பழத்தை பறித்து கொண்டான். அந்த நேரத்துல 100 பேர் வந்து தொகை பிடிச்சாலும் பாரு. புரியாதனார்கள் அப்படியே அண்ணா எனக்கு போதும் அப்படி சொன்னா பீமஜன கிளை விட்டா பாரு. அந்த 100 பேர் 10 மைலுக்கு அந்த போய் வீரானுங்க. ஆமா ஆனா அவன் கிளம்பி அவன் நாட்டுக்கு அஸ்தாபுரத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு நாள் தெரியுமாச்சு? தம்பி ஒரு வருஷம் ஆச்சு அவனுக்கு திரும்பி நாட்டுக்கு வர. ஒரு வருஷம் ஆகிவிட்டது. ஆமா அப்ப எம்மா பலம் இருந்தா அந்த கிளையை விட்டுருந்தா பறந்து போயிட்டு இருப்பாங்க. எம்மா தூரம் போய் விழுந்துருப்பானுங்க பாத்தியா? ஆமா அப்ப ஓடி வந்த உடனே அப்பயே மனதில் பக வைத்தானுங்க அவனு தம்பிக்கு மட்டும் மட்டும் மாங்கனி பிரிச்சு கொடுத்தானே கொடுத்தானே நம்ம தம்பிமா இருக்கலாம்
எதுக்கு மாங்காய் பெருத்து தரலையே பறித்து தெரியலையே மாங்காய் கிளையை விட்டுட்டானே விட்டுட்டானே. அப்படின்னு ஆ. துரியோதனுக்கு எண்ணம். ஆமா. அப்படி இருக்க நேரத்து நேரத்திலே. சரி அதை விடு ஆ. அதெல்லாம் முடிஞ்சது. ஆமா ஏண்டா ஆ. அந்த துரியோதனன் நல்லவன் தானா? நல்லவன். நல்லவன் தான் சொல்றீங்க. ஆமா. ஏன் அப்படி கெட்டவனா ஆனா? எப்படிங்க அது தெரியாதா? தெரியாது. அதே திரும்பி திரும்பி நான் ஒரு மயிலாந்திரி விளையாட நேரத்து ஆ. அது இருக்காத நாரத மகாமுனிவர். நாரத மகாமுனிவர் அது நாரத மகாமுனிவர் ஓடி வந்தார். ஓடி வந்தார். ஓடி வந்து ஆ. பேர்த்து புலாகனி கொடுத்து எந்த விழாவரை கொடுத்து அது எதனால கொடுத்தா? எதற்காக? இந்த சின்ன சிறு வயசுல ஆ. இவ்வளவு சந்தோஷமா விளையாடுறானுங்களே, விளையாடி கொண்டு இருக்காங்களே இவங்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டும் பறித்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஆ. அது பெருது புலாகனி கொடுத்து கொடுத்து அதான் பிள்ளைங்களா அடே பிள்ளைங்களா இந்த பயத்தை பங்கிட்டு சாப்பிடுங்க பங்கிட்டு சாப்பிடுங்க அப்படி சொல்ல சொல்ல அப்ப துரியோதனை பார்த்தா துரியோதனை பார்த்தான் துரியோதனை பார்த்து பார்த்து அந்த பிளாகனை வாங்கி வாங்கி இரண்டாக பிளந்து இரண்டாக பிளந்து அதுல இருக்கிற சோலை எடுத்து எடுத்து எண்ணி பார்த்தால் எண்ணி பார்த்தால் மொத்தம் 105 சுவை 105 சோழனா இருந்தது. இருந்தது. அப்படியே நேரம் பைபாஸ் பண்ணி செத்து ஏய், அவன் பார்த்தான் அந்த பிளாகனை பிளந்து விளையாண்டு அது சோலை எடுத்து ஆ. எண்ணி பார்த்தா 105 சுவை இருந்தது. 105 சோழனா இருந்தது. ஆமா. அப்ப என்ன செய்து ஆஹா. அவன் தம்பிமாருக்கு ஆ. ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணா கொடுத்து வந்தான். யாரும் தெரியாதுண்ணா. ஆமா ஆஹா. ஏழு 5 பேத்துக்கும் ஆ. 5 சோழ தான் கொடுக்குறான். ஆமா. அப்படி என்ன செய்து ஆ. குரு ஒண்ணு எழுந்து எழுந்து. அது திருவாரூர் கைத்த புரடி ஆயித்து புரடி அந்த கைத்த புரடி ஆ. நோய்க்கு ஒரு குத்து விட்டது நானு. நீ ஒரு குத்துறீங்க. ஆமா ஆஹா. அப்ப குத்துல குத்து ஆ. அன்னைக்கே துரியோதனுக்கு ஆ. இந்த கைத்து நேரம் மறுத்து போய் விட்டது. ஆமாயா ஆமா ஆஹா. மறுத்து போறது ஆ. அவன் பார்த்தா ஆ. இந்த சின்னஞ்சிறு வயசுல இளைஞர் வயசுல இப்ப கனியில விழாக்கணியில பாதம் கேட்கிறானா ஆஹா. பிறகு காலத்து நாட்டியா கேப்பா நாட்டு கேப்பா ஆஹா. இவன் ரெண்டுமே விடப்படாது அப்படின்னு அப்படின்னு ஆ. வேறு பணத்துக்காக ஆ. என்னென்ன செய்தான் என்னென்ன சாப்பிடுமே சாப்பாடு சாப்பாடு சாப்பாட்டுல ரசமே கலந்தா. ரத்தத்தை கலந்தா ஆஹா. குளிக்கிறமே குளம் குளம். குளத்துல ஆ. குழி ஊத்தி நாட்டி ஊரு வச்சா ஊசி நாட்டி வைத்தா. படிக்கிறமே போய் போய். வாயில ஆ. வேற பவுல் விட்டா ஆமை விட்டார். நடிக்கிறமே வை வழி. வயில ஆ. நாட்ட முள்ள நாட்டி வச்சாண்டா அடப்பாவி. ஏண்டா ஆ. வயில முள்ள அடிச்சு வை. வாயிலதான் தரிசனமே கிடையாது. என்ன செய்ய போறாங்க அதானே. ஏடா குப்பா. ஒரு சாப்பாட்டுல விஷத்தை கலந்தான், நடக்கிற வழியில முள்ளெடுத்தான், குளத்தில குருசு நாட்டினான், படிக்கிற பயல பாம்பு பாம்புகளை விட்டான். ஆ. ஆனா வழியில முள்ளெடுத்தவன் வாயிலதான் தரிசனமே இல்ல. எல்லாம் வாழ்ந்து போறான். ஒண்ணுமே இல்ல. எவன் குரு துரோகம், கூட்டாளி துரோகம், நம்பிக்கை துரோகம், பங்காளி துரோகம் ஆமா எவன் ஒருத்தன் செய்யறானோ அவன் வாழ்க்கையில முன்னேற முடியாது. ஆஹா. ஆமா அப்ப யாரால தப்பி தந்தோ யாரால? என் மாமா கோபாருனால ஆ. நான் தப்பி தந்தா ஆமா. அப்படி என்ன தெரியுமா செய்தா கொல்ல வேண்டி சொல்ல வேண்டி. ஒரு பொய்யாக மாளிகை படுத்தினான். ஏழு படிக்கிறா. அது எப்படி ஆ. ஒரு வீடு கட்டணும்னா ஆ. அடியில நட வைக்கும். ஐயா கடைகள் போட்டு கருகல் போட்டு செங்கல் வச்சு சேர்வு வைப்போம். ஆனா ஆ. சண்டால துரியோதனன் தெரியாதுண்ணா. அப்படி செய்யவில்லை. ஆஹா. கடைகால எடுத்து கடைகளை எடுத்து கடைகால சுத்தி ஆ. கட்டி கழுப்பு வாரி போட்டான்டா தம்பி. கடைகாலே கட்டி கல்பிடிந்து வாங்கி போட்டா அப்ப வத்தி வச்சுக்கிட்டா குதிரை பத்திக்கோ. ஐயோ ராஜாக்கள் அங்கே இறந்துடுவாங்க. ஒரு திருட்டு என்ன துரியோதனுக்கு. ஆமா ஆ. அப்படி அதை வர வச்சு ஆ. வேற என்னென்ன கொடுத்தா ஆ. அத பார் ஆ. கல்லு சாராயம். அப்புறம் பாட்டில ஆமா போட்டு வாட்டுற. ஆமா ஆ.
பூரா கலந்துட்டு சாப்பிடுறது சொல்லிங்க நம்ம. மதுபானத்தை கொடுத்தால் ஆமா. இவனுக்கு போதில் அரக்கமல்ல விழுந்துட்டு சாப்பிடுவாங்க. ஆஹா. அந்த நேரத்தில் பத்து கிச்சு பட்டா அரக்கமல்லி பத்திக்கும். ஏன்னா போதிலே நார்மலா இருந்தா ஏஞ்சி ஓடி வந்துருவானுவ. ஆமா, போதில வந்தா அங்கே மட்டையை கிடப்பா அங்கே செத்துருவானுவ. அதுக்கு நெருப்பு விரால பறிக்கல் என்னென்ன சேகரித்தா ஆஹா. அரக்கு அரக்கு, மெழுகு மெழுகு, வெங்காயம் வெங்காயம், வெடிவுப்பு வெடிவுப்பு, கரவத்தி கரவத்தி, கந்தகம் கந்தகம், பெட்ரோல். ஏய் அப்பா, ஒரு அரக்கமான ஏற்படுவதற்கு அரக்கு, மெழுகு, வெங்காயம், வெடிவுப்பு, கரவத்தி, கந்தகம், பெட்ரோல் இதெல்லாம் சேகரித்து ஒரு அரக்கு மாளிகை ஏற்படுத்தினார். ஆனா அந்த அரக்கு மாளிகையில சாகவில்லை. மாமா கோபாலகன் அருளால தப்பித்து வந்தார். ஏய், அப்ப அரக்கு மாளிகை அவ்வளவு தீ வச்சுட்டு அது எப்படி தெரிஞ்சுக்கொண்டு எப்படி அரக்கு மாளிகை கட்டினா பாரு கடையை திருப்பி கடுக்க திருப்பி அவன் அந்த வையா வந்தான் யாரு கேட்டா சித்தமா இருக்கிற விதுர சித்தப்பா அவரு தினந்தோறும் விடிகால 4 மணிக்கு நதிக்கரைக்கு சென்று தாரமான செய்ய வேலை அப்ப சித்தமா வந்தாரு பாரு இவன் அந்த வையா வந்தான் பாரு மாளிகை விட்டு அடே கடைச்சிட்டு இந்த மாளிகையிலிருந்து வெளியே வந்தாயே என்ன காரணம் அப்படி கேட்க அத சொன்னா கரைச்சிட்டு ஐயா அவன் பங்காளி ஐவர் ராஜாவை கொல்ல வேண்டி பொய்யான மாளிகை ஏற்படுத்த சொன்னான் அப்படின்னு அப்ப ஐவர் ராஜாக்கு அதை தப்பிக்க வேண்டாம் என்ன வழி கேட்க அது இருக்கு பாரு கண்முன வட்டமாக ஒரு கால் துணுமண்டம் இருக்குது அது வையாக போனால் பெருத்த சுரங்க பது ஒண்ணு இருக்கும் ஆமா அது நேரம் எங்க போயிடுது இடுமாவனம் ஆமா இடுமாவத்தை சென்றால் ஐவராஜர்கள் அந்த இடம் தப்பிக்க முடியும் அப்படின்னு சித்தமாவோட சொல்ல அப்படி என்று சொன்னார் அவர் துரியார குழந்தையாக பொய்யார் மலை ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு கேட்ட உடனே அது அவர் சொன்ன வருஷப்படி அந்த சுரங்க வழியாக சென்று இடுமாவனத்தை அடைந்தார். அங்கு ஒரு சூரன் அவன் பேரு இடும்பி அவனுக்கு தினந்தோறும் ஒரு மனிதர் கண்டா விடவே கிடையாது அடிச்சு சாப்பிடுற வேலை. அப்ப என்ன செய்தான் நாங்க வனத்துல கடை வைத்தோம் பார் அப்ப நரமாவத்துல அடிச்சு விட்டது. அடிச்ச உடனே அதே தங்கம் நம்ம வனத்து ஏதோ மனித வாழ அடிக்கின்றது அப்படின்னு பாத்துட்டு சொன்னது அது இடி ஓடி வந்த உடனே என் மேல பார்த்து ஆசை வச்சு விட்டான். யாரு இடும்பி அப்ப கேட்டா ஐயா உங்களை பார்த்து நான் ஆசை வச்சு விட்டு நீதான் திருமணம் செய்ய வேண்டும் அப்படி சொல்ல அவன் பார்த்தா இடுமா ஏன் தங்கச்சி மேல பார்த்து ஆசை வைக்கிறியா அப்படின்னு எனக்கு அவனுக்கும் கடிப்பார் நடந்து அந்த அடையாளத்தை மாட்டிச்சு இடுமை கழிச்சு திருமணம் செய்து அங்கவே ஒரு பிள்ளை ஒண்ணு அந்த அறுக்கு மாளிகை இவளை தீ வைத்து விட்டு நேரா சுருங்குமாது வையாக திருமண சென்று இடுமனை வடித்து அந்த இடுமையை திருமணம் செய்து அங்கே ஒரு பிள்ளை பெற்றார். அவன் பேரோ கடோர் கஜன். அந்த புள்ள பேரு கடோர் கஜன். அவன் பேரோ கடோர் ராஜா. அவர் அங்க விட்டு வேற முன்னூத்தி மங்கலம் சென்று அந்த முன்னூத்தி மங்கலம் சொன்னா எண்ணி முன்னூரே வீடுதான். ஆமா அந்த முன்னூத்தி மங்கலத்துல ஒரு பக்காசுரன் ஒரு அரக்கன் ஆமா அவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு வீதமா அது எப்படி 60 சாதம் 120 மாடு ஓடிட்டு போற நாலு அவளை பூரா அடிச்சு நாட்டுவானா அப்படின்னு அந்த பக்காசுரனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீட்டு வீதம் எப்படி தெரியுமா 60 சாதம் 120 மாடு ஓட்டிட்டு போற ஆளு அதெல்லாம் அடிச்சு சாப்பிடணும் அந்த பக்காசுரம். அப்பா பானை வயிறா இருக்கும். அப்ப பார்த்தா நாங்க அடைக்கலமா இருந்த பாரு அன்னைக்கு அவங்க வீட்டு வீதம் அவளுக்கு என்ன தெரியுமா இருப்புதான் ஒரு பிள்ளை அந்த அம்மா அழுகு கொண்டே இருந்தாங்க. அவ கேட்டு அம்மா ஏன் அழுகு கொண்டே இருக்கீங்க அம்மா கேக்குறேன் ஏமா அழுகுறீங்க. ஆமா அது பார்த்தா இந்த மாதிரி சொன்னார்கள். அப்ப என்ன செய்தாங்க எங்க அம்மா அம்மா ஓ பிள்ளைய அனுப்ப வேண்டாம். ஓ பிள்ளை நீ வீட்டுல வச்சுக்க அனுப்ப வேண்டாம். எனக்கு 5 பிள்ளை இருக்கு. 5 பிள்ளை இருக்கு. 5 பிள்ளைல எதுனா ஒரு பிள்ளை போட்டோம் நீ உன் பிள்ளைய உன் வீட்டோட வச்சுக்குமா அப்படின்னு என்ன நினைச்சாருங்க. அதை 120 மாதம் 60 தாயத்தை ஓட்டி கொண்டு போயிட்டே இருந்தேன். பக்கத்துல இருக்கிற இடத்து அப்ப பக்கத்துல என்ன பார்த்தா நம்ம சாப்பாடு வந்து விட்டது அப்படின்னு அது இந்த மாதிரி பெருத்து ஆலாமரம் அந்த ஆலாமரத்தை ஏதாவது பிடிங்கி அடியோ மொழியோ கருத்துட்டு அதனால பல்லு வளர்க்குறேன் தம்பி. ஏன்டா அந்த அழுகு சாப்பாடு சாப்பிட மாட்டா ஒரு ஆலாமரத்தை
சாப்பாடு 60 அடி சாதத்தையும் 120 மாடி ஓட்டிட்டு போய் ஒரு பெருத்த பாறாங்கல நின்னுந்தாரு. ஆனா சாப்பாடு வரத பாத்துட்டு அந்த பக்காசுரா ஒரு கை கண்டாத ஆலமரத்தை புடிங்கி அடி மொனி சரிச்சிட்டு பல்லு வளர்க்கறான். அப்புறம் அந்த சாப்பாடு அவன் சாப்பிட மாட்டான். கண்டிப்பா. ஏன்னா நீ ஆச்சு டெய்லி பல்லு வளர்க்கறியா? கலக்கத்தே இல்ல. ஒண்ணுமே நிக்கிறேன். அவ பாத்து அந்த சாப்பாடு பார்த்தோடனே பஞ்சா ஏறி விட்டது. அந்த சாப்பாட்ட பேரிட்ட வட்டபாறை அந்த வட்டபாறை கரைத்து தம்பி அந்த 60 அடி சாதத்தையும் தண்ணி 3 உண்டு செய்து நின்ன எங்க அம்மா நினைத்து போட்டு ஒரு உண்டை போய் விட்டது. ரெண்டாவது எங்க அம்மா எங்க அண்ணன் இருக்காரு கருமராஜ் நினைத்து போட்டு அது போய் விட்டது. ஏண்டா இந்த சாப்பாடு கிடைச்சது யாரால? அந்த பக்கம் மறக்கலாமா அப்படின்னு 3வது எடுத்து மட்டும் போச்சு வண்டியில ஐயோ உயிர் போகுது அப்படின்னு அப்ப பக்காசுர பார்த்தா நம்ம வந்த சாப்பாட எவனோ ஒரு பொறிப்பை சாப்பிடுறாரு கூட விடக்கூடாது என்று அவன் குடிரு வாடி வந்து என் கைத்து இருக்கு பாரு இந்த கைத்து புரியுதுல நோய்க்கு ஒரு குத்து விட்டா அப்பதான் அந்த 3வது உண்டிய உள்ள போச்சு. அவன் செஞ்சு அந்த 60 அடி சாகத்தியா ஒரு பெருத்த பாறாங்கல கொட்டி 3 உண்டை ஒரு வண்டி சாதா 20. அது போல 3 வண்டி சாகத்தியா 60 3 உண்டியா செய்து முதல் உண்டியா எங்க அம்மா நினைச்சு போட்டாரு நமக்குன்னு போயிடுச்சு. 2வது எங்க அப்பா அண்ணன் நினைச்சு போட்டாரு உள்ள போயிடுச்சு. ஆனா சாப்பாடு கிடைச்சது யாரால? அந்த பக்கா சொல்றாரு. அவன் நினைச்சு போட்டாரு. ஆமா அவ பார்த்தா வேற பாஞ்சால சென்று பாஞ்சால செய்வரம் அப்படின்னு தம்பி இருக்காருமா. ஆனா அழக மன்னன் வளர்த்து பத்திரி அடுத்து பாஞ்சால திருமணம் செய்து தம்பி ஒரு நாட்டை கேட்டு பார்த்து நாட்டை கூட மறுத்து விட்டா. ஈத்தங்காடி ஏத்துறா ஈத்தங்காடி அயத்து இந்திரவாளை ஏற்படுத்தி இப்ப இந்திர வருஷத்துல இருக்கிறோம். ஆமா அண்ணா தருமராஜ் கூட்டிருக்கிறார். நான் தனிமே போகக்கூடாது. என் மனைவி கமலகரை அயத்து அதுக்கப்புறம் தான் போக வேண்டாம். போயிட்டு வரியா? கமலா தண்ணி தருப்பான் மனைவி அழைக்க கவலை கண்டிதா.
Thank you.